தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். லூக்கா எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 24 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு நாசரேத்துக்கு வந்திருந்தபோது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது: நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியாவின் காலத்தில் 3½ ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவைச் சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலம் 3ஆம் வாரம், மார்ச் 9ஆம் தேதி 2026ஆம் வருடம், திங்கட்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த டைம்ல இறைவாக்கினர்கள் காலத்துல நிறைய மக்கள் இருந்தோம். இறைவாக்கினர்கள் ஒரு சில பேர்த்திட்ட தான் அனுப்பப்பட்டு அற்புதங்களை செஞ்சாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் நாமளும் நம்ம வாழ்க்கையில இவ்வளோ மக்கள், இவ்வளவு கிறிஸ்தவர்கள் இருந்தோம். நம்ம வாழ்க்கையில ஏதாவது அற்புதம் நடக்கணும்னா என்ன பண்ணணும்? நாம கடவுளை நம் பக்கம் அவருடைய திசையை கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம்? நல்லவங்களா இருந்தா ஆட்டோமேட்டிக்காக கடவுள் நம்மளை தேடி வருவார். கரெக்டுங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம இதுவரை செய்த பாவத்தை மறந்து கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு திருந்தனோம்னா இன்னும் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? ஏன்னா கண்டிப்பாக எல்லாரும் பாவம் செஞ்சிருவோம், செய்யாதவங்க யாரும் கிடையாது. அதனால தான் மனம் திரும்புங்கன்னு சொல்கிறேன். இல்லைன்னா எல்லாரும் என்னடா பாவத்தை பற்றி சொல்கிறாரு, அப்போ பாவம் இல்லாதவங்களுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா எல்லாருமே பாவம் செஞ்சுருப்போம். ஸோ நம்ம எல்லாருமே மனம் திரும்பினோம்னா அந்த காலத்தில் ஏதோ ஒரு சில பேர் நடந்த அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும். பட் இப்போ எப்படி நிறைய பேர்த்துல கூட நடக்கும். ஏன்னா ஏசப்பா நம்ம எல்லாரையுமே அவருடைய மகனாக மகளாக பார்க்குறாரு. ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் பற்பல அற்புதங்களுக்காக நம்ம காத்திருப்போம். ஏசப்பா கண்டிப்பாக நிறைவேற்றுவார். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே போல் இயேசுக்கு நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.